உங்கள் விஜய். புரிஞ்சதா? சரி போ படி, நான் வந்துடுறேன். வணக்கம் சார். உங்க பசங்க இங்க வந்து படிக்கிறாங்க? என்ன பண்றது சார், வீட்ல கரண்ட் இல்ல. அதாவது உங்க வீட்ல இல்லையா இல்ல இந்த ஏரியாவிலே இல்லையா? இல்ல சார், எங்கேயுமே இல்ல. கட் பண்ண நினைக்கிறவங்க காலையில பண்ணிருக்கலாமே, ராத்திரியில கட் பண்ணா எப்படி? பசங்க படிக்கிறதுக்காக இங்க அங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க சார். பாவம், பசங்க படிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அதனாலதான் நாங்க இங்க வந்துட்டோம். லாந்தர் வச்சு படிச்சேன், கண்ணு ரொம்ப வலிக்குது. அதனாலதான் நாங்க இங்க வந்து உட்கார்ந்து படிக்கிறோம். சரி, எல்லாரும் இங்க படிச்சிட்டு இருங்க, நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. வரேன் சார். இங்க பாருங்க, நீங்க யாரும் என் வேலையை கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணாதீங்க. எனக்கு எப்போ என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும். நீங்க இப்படி தேவையில்லாம கும்பல் கும்பலா வர வேண்டிய அவசியமே இல்லை. உங்க டைமும் சரி, என் டைமும் சரி, ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. நீங்க முதல்ல கிளம்புங்க. சார், நீங்க சொன்னது எங்களுக்கு புரியுது. உங்களோட நேரம் ரொம்ப விலை மதிப்பானதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க அதை கெடுக்க விரும்பல சார். ஆனா எங்களோட கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நாங்க ரொம்ப ரொம்ப செலவு பண்ணிருக்கோம். எங்க அண்ணி வராங்க. எங்களோட சந்தியாக்கா வராங்க, ஹைதராபாத்ல இருந்து வராங்க. அதுவும் 11 மாசம் கழிச்சு வராங்க. எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, நம்ம ஊர்ல ஒருத்தரோட பொண்ணு, ஒருத்தரோட மருமக, ஒருத்தரோட பையன், இந்த மாதிரி எல்லாரும் வந்துகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா? நியாயமா நீங்க எவ்வளவு கரண்ட் கட்டணுமோ அதை கட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு ஏன் கரண்ட் கட்டுனீங்க? என்னது? சரி, நீ ஒரு வேலை பண்ணு, இங்க வந்து உட்காரு. உன் கேள்விகளுக்கு நீயே பதில் சொல்லு. சங்கர், சங்கர், நீ வாயை மூடு. நீங்க உட்காருங்க. இவங்க எங்க இருந்து வராங்களோ தெரியல. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க. உங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வேண்டாம். 2 பேருக்கும் பொதுவான ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். நீங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் கரண்ட் கொடுத்தா போதும். அவ்வளவுதான். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க கரண்ட் கட் பண்ணிக்கிட்டா போதும். அதுவும் நல்லதுதான். இங்க பாருங்க சார், என் பையன் என் மருமகளை கூட்டிக்கிட்டு இந்நேரம் வந்துகிட்டு இருப்பான். வந்து கொஞ்ச நேரம் கரண்ட் இருந்தா போதும். பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, கிளம்புங்க. சந்தியா, நான் வேணா ஒரு வாட்டி இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி எப்போ கரண்ட் வரும்னு கேட்குறேன். எப்போ வரும்னு சொல்லுவாங்கல்ல? ஆமாங்க, நல்ல ஐடியா தான். ஹலோ, மின்சார வாரியம். ஹலோ சார், வணக்கம். என் பேர் சூர்யா. அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எங்கள் ஏரியா பூரா கரண்ட் கட் பண்ணியிருக்கீங்களே, அது ஒன்றும் இல்லை சார். பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இதனால பசங்க படிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதான் கரண்ட் எப்போ வரும்னு கால் பண்ணி கேட்கலான்னு தான். சார், நீங்கள் இந்த உதவி மட்டும் கொஞ்சம் பண்ணுங்களேன். நீங்கள் கரண்ட் ஆன் பண்ணீங்கன்னா பசங்க கொஞ்சம் நிம்மதியாக படிப்பாங்க. அது உதவியாக தான் இருக்கும். அது உங்களுக்கு மட்டும்தான் உதவியா இருக்கும். நான் ஒன்றும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இங்கே இல்லை. குழந்தைங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, மருமக ஊர்லேருந்து வருவான், மக ஊர்லேருந்து வருவான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுமா? இங்க பாருங்க, நாளைக்கு ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா யார் இதுக்கெல்லாம் பதில் சொல்றது? இல்லை சார், அது நீங்க பாட்டுக்கு உங்க வேலை முடிஞ்ச உடனே கிளம்பி போயிருவீங்க. அதுக்கப்புறம் மாட்டிட்டு முடிக்கிறது யாரு? நான் தான். நான் எனக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்வேன். சரியா? வைங்க. இல்லை சார், நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டாரு சந்தியா. போனை கட் பண்ணிட்டாரா? என்னங்க, ஒரு முறை நான் பேசி பார்க்கவா? முதல்ல எல்லாரும் கிளம்புங்க. நான் தான் சொல்றேன்ல, கரண்ட் எல்லாம் போட முடியாது. போங்க, முதல்ல இந்த கும்பலை கூட்டிட்டு வெளியே போங்க. போங்க சார். என்ன சார் இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறோம்? முடியாது, முடியாது. கரண்ட் கொடுக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? யார் அடிக்கடி போன் பண்ணிட்டு இருக்கிறது? ஹலோ, இது மின்சார வாரியம் பா, இது ஒன்றும் தர்ம சத்திரம் கிடையாது. இங்க பாருங்க, நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள நீங்க போனை கட் பண்ணிட்டீங்க. அதனாலதான் நாங்க மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணிருக்கோம். நான் சூர்யாவோட மனைவி சந்தியா பேசுறேன். அதுக்கு நான் என்ன பண்றது? ஆக்சுவலா நீங்க யாரு? நீங்க கலெக்டரா இல்ல மெஜிஸ்ட்ரேட்டா? ரொம்ப ஓவர் அதிகாரம் பண்றீங்க. பெரிய சந்தியா சிந்தியான்னு. அட, ஒன்னும் கலெக்டரும் இல்ல, மேஜிஸ்ட்ரேட்டும் இல்ல. மீனாட்சி, அவங்க தான் என்னோட அக்கா சந்தியா அக்கா.
ஹைதராபாத்ல இருந்து ட்ரைனிங் முடிச்சுக்கிட்டு ஐஜிபி ஆபீசரா வந்திருக்காங்க. ம் இது மீனாட்சி தான். ஆ, நம்ம ஊரோட புது ஏஎஸ்பி. மாமாவும் அங்கதான் இருக்காரு. அதைத்தான் நாங்க அரை மணி நேரமா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். விக்ரம், ஏஎஸ்பி, அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ். எஸ்பி மேடம், இப்போ நாங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? குட் மார்னிங். இல்ல குட் ஈவினிங். சாரி மேடம், எனக்கு உங்களை யாருன்னே தெரியல, அதனால தான். இந்த ஊருக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் மேடம். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க தானே எனக்கு தெரியாது. ஐயோ, கரண்ட் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்துரும் மேடம். இங்க பாருங்க, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உங்க வேலையை தான் செய்றீங்க. இப்பெல்லாம் குழந்தைங்களோட போர்டு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க ராத்திரியில கரண்ட் கட் பண்ணாம இருந்தா உங்களுக்கு ரொம்ப நன்றி கடனா இருக்கும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். குழந்தைங்க பரீட்சை முடியற வரைக்கும் கரண்ட்டை நான் கட் பண்ணவே மாட்டேன். தேங்க்யூ. சரி, வணக்கம் மேடம். இந்த விஷயத்தை நீங்க இப்பவா சொல்லுவீங்க? நவுருங்க. ஐயோ, என்ன நீங்க எதுவும் சொல்லாம போறீங்க? என்னது? அட, இவருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பயந்து நடுங்குறாரு? அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துரும். உங்களோட பரீட்சை முடியற வரைக்கும் இனிமே கரண்டே போகாது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்ல. வாங்க. மாமா, ஏஜிபின்னு சொன்னதும் இந்த கரடி அப்படியே எலி மாதிரியே மாறிட்டாரு. நானும் என்னோட பேருக்கு முன்னாடி போட்டுக்குவா மாமா? அத ஐயா, இது என்ன லிப்ஸ்டிக்கா உன் இஷ்டத்துக்கு போட்டுக்கிறதுக்கு? ஏஎஸ்பி 11 மாசம் ட்ரைனிங் எடுத்துக்கணும். எத்தனை நாள் கடுமையா உழைச்சிருப்பா. இவ ஏஎஸ்பியா? அறிவு இல்லாம கண்டதையெல்லாம் உளறிட்டு இருக்கிறது. நகருங்க ப்ளீஸ். கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. அப்பாடா, ஐயோ முடியல. சார், உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? பிரஷர் அதிகமாயிருச்சா? மருந்து ஏதாவது வாங்கிட்டு வரணுமா சார்? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நாங்க தான் அப்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, என் மருமக வீட்டுக்கு வரான்னு சொன்னோம்ல. ஆனா நீங்க நாங்க சொன்னதை காதுல வாங்கிக்கவே இல்லையே. இப்ப பாத்தீங்களா, டக்குன்னு எழுந்து நின்னு கரண்ட் ஆன் பண்ண போயிட்டீங்கல்ல. வேற என்ன, எவ்வளவு நேரம் கெஞ்சிக்கிட்டு இருந்தோம் கரண்ட போடுங்கன்னு. நம்ம சொல்லும் போது இவர் கேட்டாரா? ஐயோ, நீங்க எல்லாரும் சந்தியா மேடம் ஐபிஎஸ் ஆபீசரோட சொந்தக்காரங்கன்னு சொல்ல வேண்டியதானே? நான் உடனே கரண்ட் ஆன் பண்ணிருப்பேன்ல. ஏன்னா அவங்க குடும்பக்காரங்க கிட்ட போய் நான் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ண முடியுமா என்ன? என்னங்க, ஐபிஎஸ் சந்தியா ஆபீசர்னு சொல்லும் போதே பேர்லயே 10 கிலோ 15 கிலோ எடை கூட்டின மாதிரி இல்ல? ஆமாமாடி, இந்த பேர்னால நமக்கு நிறைய லாபம் இருக்கு. இனிமே சந்தியா அண்ணியோட பேர் இல்ல, நம்ம சந்தியா அண்ணியோட பதவியை பயன்படுத்தியே நம்ம பாதி வேலையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்றது சரிதானே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பாடா, இப்பதாண்டா நல்லா இருக்கு. பாப்பா விக்ரம், மின்சார வாரியமே ஆடி போயிடுச்சுப்பா. பண்ணிட்டல. பாத்தீங்களாப்பா, நம்ம சந்தியா அண்ணி அவருக்கு நல்லா கிளாஸ் எடுத்தாங்க. எப்படி வேற சொன்ன உடனே பாத்தீங்களா? முதல்ல அந்த இபி ஆபீசர் நம்மள கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அண்ணியோட பேரை சொன்ன உடனே, கூடவே ஐபிஎஸ்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், அவரோட நாக்கு அருந்து டேபிள் வந்து விழுந்துருச்சு. உடனே கரண்ட்டும் வந்துருச்சு. ஏஎஸ்பி அண்ணிய பார்த்து பயந்து மின்சார வாரியமே கரண்ட் போட்டாங்க பாரு. அப்போ என் கடையும் ரொம்ப நாள் முடி இருக்காது போல இருக்கே. இங்க பாருங்க சூர்யாப்பா, இப்ப ஏன் நீங்க பேப்பர்லாம் வாங்குறதே இல்ல? அது ஒண்ணு இல்ல, உங்க தம்பி இருக்கார்ல, எனக்கும் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதை விட்டு தள்ளுங்க, ஒத்துமையா இருக்கிறதுல தான் சந்தோஷமே இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தானே. கரெக்டா சொன்னாரு. இங்க பாருங்கப்பா, இவர் ஏன் இப்படிலாம் பேசுறாருன்னு தெரியுதா? நம்ம சந்தியா அண்ணி இனிமே இந்த வீட்டோட லக்ஷ்மி இல்ல, இனிமே இந்த ஊருக்கே ஏஎஸ்பி. அவ்வளவுதான், இனிமே சரோஜாவோட கால திரையிலேயே படாது. ஏற்கனவே 3 பசங்க இருக்காங்கன்னு பெருமைப்பட்டுக்குவா.
இப்ப பத்தாததுக்கு பெரிய போலீஸ் ஆபீசரோட மாமியார் வேற. சரோஜா, இனிமே நீ சொல்ற திசையில தான் சூரியன் உதிக்கும்னு நினைக்கிறேன். நீ சொல்ற இடத்துல தான் அஸ்தமிக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ பெரியத்த, நான் என்னன்னு சொல்லுவேன் சொல்லுங்க. ஐயோ ஐபிஎஸ் ஆகுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல அத்தை. அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும் தெரியுமா? என்ன கேளுங்க அத்தை, எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்காது, தூங்குறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு படிப்பாங்க சந்தியா அக்கா. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க என்னோட அக்கா இல்லையா? ஐபிஎஸ்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? இவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இந்தியன் சூப்பர் போலீஸ். நீயாடா சொன்ன? ஐயோ சத்தியமா நான் சொல்லல. மீனாட்சி அண்ணி, என்ன இன்னைக்கு ஒரே ஐபிஎஸ் புராணமா பாடிட்டு இருக்கீங்க? ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? போலீஸ்கார அம்மா, அதையே விட்டீங்க. என்னதான் கல்யாணம் இருந்தாலும் உனக்கு கிண்டல் பண்ற பழக்கம் மட்டும் போல. நான் ஆரம்பத்துல சும்மா போலீஸ்காரம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ போலீஸ்காரம்மா தான். இருந்தாலும் இவங்க என்னோட அக்கா தானே. அவங்க பெரிய பதவியில இருக்காங்க. அதனால சந்தியாக்காவை நான் வந்து ஐபிஎஸ் தானே சொல்லி கூப்பிட்டாகணும். ஒருவேளை நான் தப்பா சொல்லிருந்தேன். பாருமா மீனா, இந்த வெளிச்சத்துல நம்ம தெருவே வேற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒருத்தரோட பேச்சு கூட வேற மாதிரி இருக்கு. உன்னோட பெரியம்மா வந்துட்டாங்க. இல்ல ஐபிஎஸ் பெரியம்மா வந்துட்டாங்க. அண்ணி இந்த யூனிஃபார்ம்ல ரொம்ப அழகா இருக்காங்க. அப்படிதானே சோட்டு? கரெக்ட் தான் அத்தை. வா சூர்யா. வாம்மா. நல்லா இருமா. மாமா நல்லா இருமா, சந்தோஷமா இரு. அங்க பாத்தியா குட்டி, உன்னோட ஐபிஎஸ் பெரியம்மா அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு பா. என்ன பெரியத வணக்கம். சந்தோஷமா இரு அக்கா. பரவாயில்ல சந்தியா, நேரா பேண்ட் சட்டை போட்டுட்டே வந்துட்டியா? நாங்க 11 மாசம் முன்னாடி உன்னை அனுப்பும்போது புடவைய கட்டி வளையல் கொலுசு பொட்டு எல்லாத்தையும் போட்டு அனுப்பி வச்சோம். ஆனா இப்ப நீ ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி வந்திருக்க. அதுவும் பேண்ட் சட்டையிலேயே வந்துட்டியே. வேற எப்படி வருவாங்களா? இத பாக்கும்போது சூர்யா அவனோட மனைவி இல்ல, ஐபிஎஸ் ஆபீசரை கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கக்கா, எனக்கு ட்ரெஸ் மாத்துறதுக்கு டைமே கிடைக்கல. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. என்னோட மருமக இத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா. இந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி மத்ததெல்லாம் தேவையில்லாத விஷயம். கண்ணா, நீ உன்னோட ஐபிஎஸ் பெரியம்மாவுக்கு அம்மா சொல்லி கொடுத்ததை செஞ்சு காட்டு சீக்கிரம். பாத்தீங்களா எப்படி செஞ்சான்னு? பாத்தீங்களா? பாத்தியா மீனா அண்ணி அவங்க பையனுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ நம்ம குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுத்த? ஏதாவது சொல்றதுக்குன்னு இருந்தா தானே. ஏன் நின்றுக்கிட்டே என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? சந்தியா அன்னிக்கிட்ட நம்ம குழந்தைய கொண்டு போ. இதை பார்த்தாது நமக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியட்டும். ஓ சந்தியாக்கா, எப்படி இருக்கு பிரீத்தி? நான் நல்லா இருக்கேன். குழந்தை எப்படி இருக்கா? மோகன், நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ணி.
விக்ரம், கஸ்தூரி, சோட்டு, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏய் சவிதா, நீ எப்படி இருக்க? நான் ஹைதராபாத்ல உங்க எல்லாரும் பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பம் இல்லாம ஒரு மனுஷன் எவ்வளவு தனியா இருப்பான்னு உணர்றேன். வாங்க எல்லாம் வாங்க உள்ள போலாம். சந்தியா, உங்களால இங்க ஒழுங்கா படிக்க முடியல. நீங்க வேணா ஒன்று பண்ணுங்களேன், வீட்டில் போய் ரூம்ல உட்காந்து படிங்களேன். இங்க இந்த பாத்திர சத்தத்தில் உங்களால நிம்மதியா கவனமா படிக்க முடியாதுல்ல. எனக்கு அந்த பாத்திர சத்தத்தினால எந்த பிரச்சனையும் இல்லை. அது என்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக தன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பிரீத்தியோட பார்லருக்கு ஏன் கவர்மெண்ட் சீல் வச்சிருக்காங்க? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? எங்க பொண்ணு உங்ககிட்ட போட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறா. சந்தியா, வீட்டுல போ. சந்தியா, நீ இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள வாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அதோட அவன் ஏமாத்துறதே விட்டுட்டான். சந்தியா, உன் அத்தை அவனுக்கு பாடம் கத்து கொடுத்தா பாரு, அதுக்கப்புறம் அவன் ஏமாத்துறதே விட்டுட்டான். பிரீத்தி, உன்னோட பார்லர் கையே ஐபிஎஸ் அக்கா, உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நான் உங்களுக்காகவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். வெண்டைக்காய் மோர் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பாடு, பருப்பு எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன். காயில எதுலயும் நான் மிளகு போடவே இல்லை. இவங்களால எந்த விஷயத்திலையும் மூக்க நுழைக்காம இருக்க முடியாது போல இருக்கு. ஆமா மீனாட்சி, இந்த 11 மாசமும் நம்மளோட குடும்பத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு என்னமோ அத்தை ஏதோ சொல்லணும்னு உங்ககிட்ட துடிக்கிற மாதிரியே இருக்குக்கா. என்னத்த சொல்லுங்க. நான் சொல்ல நினைக்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நான் உன்னை இனிமே எங்கேயுமே போக அனுமதிக்க மாட்டேன். உன்னோட ட்ரைனிங் தான் முடிஞ்சிருச்சுல்ல? ஆமா அத்தை, என்னோட முழு ட்ரைனிங்கும் முடிஞ்சிருச்சு. அதோட போஸ்டிங் எனக்கு எங்கே கிடைச்சிருச்சு. இனிமே நான் எங்கேயுமே போக மாட்டேன். இனிமே நான் உங்க கூட மட்டும்தான் இருப்பேன். அதுவும் இந்த ஊர்ல தான் இருப்பேன். நம்ம குடும்பத்தோட தான் இருப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அத்தை. இனிமே உங்களோட குடும்பத்துல எல்லாரும் நல்லா தான் இருக்க போறாங்க. பெரியக்காவும் வந்துட்டாங்க. நம்மளோட மொத்த குடும்பமும் ஒன்னா இருந்தோம்னா அதுக்கப்புறம் வீடே ஹாப்பியா மாறிடும் இல்லையா? நானும் அக்கா அப்புறம் பிரீத்தி எல்லாரும் சேர்ந்து வேலையை நல்லபடியா பாத்துக்குவோம். இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்தான். சுத்த பைத்தியக்காரியா இருக்க. என்ன நீ உளறிக்கிட்டு இருக்க? இப்போ நம்ம அண்ணி இல்ல, ரொம்ப பெரிய போலீஸ் ஆபீசர் ஆயிட்டாங்க. இனிமே சின்ன சின்ன சமையல் வேலையெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. இந்த ஊரையே அவங்க பாத்துக்கணும்ல, புரிஞ்சுதா? அப்படியா? அப்படின்னா யார் செய்வாங்க? ஏன்னா நானும் தான் ஊரை சமாளிக்கணும்ல.
நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஊர்ல இருக்க பொண்ணுங்களோட Dress நகை நட்டு துணிமணி எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். இதுவும் ரொம்ப பெரிய பொறுப்பு தான். நம்மளோட வீட்டு வேலை வேற அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க வேற யார் பாத்துப்பா? பாவம் எப்பவும் போல பிரீத்தி தான் குழந்தைங்களை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இவங்களுக்கு தான் வேலை எதுவும் இல்லைல்ல. மீனாட்சி இல்ல நான் சும்மா வாய் தவறி தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அத்தை என்னாச்சு? வீட்ல என்ன நடந்தது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. நான் வீட்டுக்கு வரும்போது நானும் பார்த்தேன், பிரீத்தியோட பார்லருக்கு அரசாங்கம் சீல் வச்சிருந்தாங்க. ஏன் என்னாச்சு? என்னாச்சு மகன் பிரீத்தியோட பார்லருக்கு? மீனாட்சி ஏன் அப்படி சொல்றா? பிரீத்தி ஏன் இனிமே பார்லருக்கு போக மாட்டா? என்ன விஷயம்? பிரீத்தியோட பார்லருக்கு என்னாச்சு? சந்தியாக்கு பாருமா, அதுதான் அன்னைக்கு நம்ம வீட்டுல சாமி கும்பிடுற நாள் ஒண்ணு இருந்தது இல்ல, அன்னைக்கு திடீர்னு நாங்க வாடிக்கையாளர் பாதுகாப்பு துறையிலிருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்க இங்க எக்ஸ்பைரி டேட்டான தப்பான பொருளை யூஸ் பண்றீங்கன்னு. இங்க பாருங்க, நான் இங்க இருக்கிற எல்லா பொருளையும் செக் பண்ணிட்டேன். பாதி பொருளுக்கு மேல எக்ஸ்பைரி டேட்டானது தான் இருக்கு. இங்க பாருங்க, மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்தே ஆகும். இங்க பாருங்க, இந்த பார்லரோட லைசன்ஸை ஜப்தி பண்ணி உடனே இதை மூடி ஆகணும். எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் வெளில போங்க.